ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மேங்கோ குல்ஃபி தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம 1 லிட்டர் மில்க், ஆரஞ்சு கவர், திக் மில்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றாமல் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் செய்ய போகிறோம். ஸோ வீட்லேயே நம்ம க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் செஞ்சு நம்ம இப்போ சூப்பரான மேங்கோ குல்ஃபி செய்ய போகிறோம். ஸோ க்ரீம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாலை திரிய வைக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கிறேன். ஸோ வினிகர் இல்லைனா லைம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா பால் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ தயிர் புளிக்காத தயிராக பார்த்து ஊற்றி நம்ம பாலை திரிய வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2வது ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 2 மேங்கோக்கு 2 கவர் பால் தேவைப்படும். ஸோ அதாவது 1 லிட்டர் பால் இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவைப்படும். சப்போஸ் உங்கள்கிட்ட நம்ம இப்போது குல்ஃபி செஞ்சதுக்கப்புறம் குல்ஃபி மோல்ஸில் தான் ஊற்றி வைப்போம். சப்போஸ் உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன டம்ளர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூட வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்ம ஐஸ்கிரீம் பாக்ஸில் போட்டு வைப்போம் இல்லையா, ஸோ கப் ஐஸ்கிரீம் மாதிரி கூட நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ பால் நல்லா திரிஞ்சிடுச்சு. ஸோ இது நம்ம தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். மீன்வெல் பார்த்தீங்கன்னா நான் மேங்கோஸ் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இன்னொரு கவர் பால் நான் காய்ச்சி வைக்கிறதுக்காக பேனில் ஊற்றி இருக்கேன். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வரணும். ஸோ கண்டென்ஸ்டு மில்க் நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த திரிஞ்ச பாலோடைய பேலன்ஸ் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ பன்னீர் செய்கிற ப்ராசஸ் தான். ஸோ அடுத்து நம்ம மேங்கோஸ் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தனியாக க்ரீமாக செஞ்சு இது கூட மிக்ஸ் பண்ணுறத விட டேரெக்டாக 2த்தையும் போட்டு அரைச்சோம்னாலே க்ரீம் ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ தேவையான அளவு பால், நம்ம கண்டென்ஸ்டு மில்க் செய்கிற பாலில் சுகர் போட்டுக்கலாம். மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பான மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ நம்ம அரைச்சதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். ஸோ தனித்தனியாக செய்யணும். ஸோ மேங்கோஸ் பார்த்திங்கன்னா தனியாக அரைக்கணும், க்ரீம் தனியாக அரைக்கணும். பட் ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நான் 2த்தையும் ஒன்றாவே அரைச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ தனியாக அரைக்கும் போது அந்த திரிஞ்ச பால் கூட கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிங்கன்னா அது க்ரீம் ஆகிடும். அப்புறம் நீங்கள் மேங்கோஸை தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டென்ஸ்டு மில்க் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா திக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் குல்ஃபி செய்யாமல் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பர்பன் ஐஸ்கிரீம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐகானில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா நான் 2 வாட்டி மிக்சியில் போட்டு அடித்து 2 வாட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் கண்டென்ஸ்டு மில்க்கையும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா அரைச்சி பீட் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா அரைக்கிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க, மிக்சியில் போடாமலே பீட் பண்ணிக்கோங்க. ஸோ குல்ஃபி மோல்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ நான் எல்லா குல்ஃபி மோல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஊற்றிட்டேன். ஸோ இப்போ கவர் பண்ணிவிட்டு ஓவர் நைட், அதாவது இன்றைக்கி நைட் நீங்கள் செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடியாக செட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டேக்காக நீங்கள் முன்னாலே நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸோடு இருக்கும். ஸோ அதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டீமோல்டு பண்ணோன்னா நம்மளுடைய சூப்பரான மேங்கோ குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.